அது எப்படின்னா தவறான உணர்வுகள், போதை வழக்கங்கள் போன்ற பிற காரணிகளாக எய்ட்ஸ் உருவாகும். நீண்ட நாள் காய்ச்சல் இருக்கும், நீண்ட நாள் வயிற்றுப்போக்கு அதாவது லூஸ்டு, திடீர் எடை குறைவு அல்லது எடை அதிகரித்தல், நீண்ட நாள் இருமல் அல்லது நிமோனியா, குருதியில் கிருமி தொற்று அதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன், தோலில் அரிப்பு இச்சிங், அதிக தலைச்சுற்று இடினஸ், இனநீர் கணுக்களின் வீக்கம் அதாவது இன்ஃப்ளமேஷன், ஹை ஃபீவர், வாய்ப்பும் இரவில் அதிக வியர்வை போன்ற அறிகுறிகள் இருக்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் மது அருந்தல் மற்றும் புகைப்பிடித்தலை முற்றிலுமாக தவிர்க்கணும். ஏன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முற்றிலுமாக வல்லமையாக்குறதே இந்த புகைப்பிடித்தல் மண்டலத்தில் கொஞ்சம் பழக்கவழக்கங்கள். புகைப்பிடித்தல்னால் எய்ட்ஸ், HIV மட்டுமல்ல, புற்றுநோய், இருதய நோய் மற்றும் பாக்டீரியா, நிமோனியா போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கு அறிவியல் மூலமாக